நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் சென்டர் திருப்பி ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில ஏஜென்ட்டுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்காக அட்வான்ஸும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அடுத்த மாதத்துலேருந்து ஓப்பன் ஆக போகுது, அதாவது மே மாதத்துலேருந்து டெஸ்ட் சென்டர்லாம் ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஏஜென்ட்டுகள் சொல்லி அட்வான்ஸும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ நிறைய பேர் வந்துட்டு அட்வான்ஸ் கொடுக்கலாமான்னு நம்மள்ட்டே வந்துட்டு நம்மளோட டெலகிராம் ஐடியிலையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப என்ன பண்ணணும் இப்போ கரெக்டாக அப்படின்றதையும் ஒரு சில டெஸ்ட் சென்டரோட நேம்ஸையும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஏஜென்ட் மூலமாக இல்லாமல் டேரெக்டாகவும் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் சென்டரை அணுகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட் அடிக்கணும், டெஸ்ட் அடித்து தான் சிங்கப்பூர் போகணும் நிறைய பேர் வந்துட்டு வைராக்கியத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை கரெக்டாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டெஸ்ட் சென்டர் வந்து நிறையா பேர் வந்து நம்மள்ட்டே சொல்கிறாங்க, என்னோட டெலகிராம் சேனல்லையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு டெஸ்ட் சென்டர் ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்குறாங்க, அந்த மாதிரி பணம் கேட்குறாங்க, ஏஜென்ட்டு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஓப்பன் ஆக போகுதுன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலை. அதுக்குள்ளே நீங்கள் பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்துட்டு ஏஜென்ட்டுகிட்ட கட்டிட வேண்டாம். ஓகேங்களா? மே மந்த்லேருந்து ஓப்பன் ஆகலாம், கோட்டா அதிகமாகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது. அதர்வைஸ் வந்துட்டு இது வந்து ஒரு பொருளையாக கூட இருக்கலாம். ஸோ நான் சொல்கிறத அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஒரு சில டெஸ்ட் சென்டரோட நேமை சொல்கிறேன், அதோட அட்ரஸை இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை பாஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? அட்ரஸை வந்து நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரி, நல்லபடியாக இந்த அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதிக்கங்க. டெஸ்ட் சென்டரில் முக்கியமான சில நிறையா டெஸ்ட் சென்டர் இருக்குது, சில மெயினான டெஸ்ட் சென்டரை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எஸ்வி ட்ரைனிங் சென்டர் அட்ரஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்தது ஆர்கே ட்ரைனிங் சென்டரு, அடுத்தது ஹைடெக்கு, அடுத்தது ஆஸ்ட்ரோ. ஓகேங்களா? எல்லாத்தோட அட்ரஸும் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், தனித்தனியாக டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு டெஸ்ட் சென்டரோட அட்ரஸையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு இந்த ஏஜென்ட் சொல்கிறது அதெல்லாம் வந்து நம்பாமல் ஒன்று நீங்கள் கூகுளில் செக் பண்ணி அவங்களோட ஃபோன் நம்பர் எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நேராக இந்த அட்ரஸ்க்கே கூட நீங்கள் போங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சென்னையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஆமாம், நான் சொன்ன 4 இன்ஸ்டியூட்டுமே சென்னையில் தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட்டாலாம் கம்மியாகிறதுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது கோட்டாலாம் கம்மியாகிறதுக்கு முன்னாடி டைரக்ட் இன்ஸ்டியூட் இவங்க எல்லாருமே, அதாவது சிங்கப்பூர்லேருந்து நேரடியான இன்ஸ்டியூட்டு, இடைத்தரகர் இல்லாமல் நீங்கள் நேராக அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே டெஸ்ட் அடிச்சிடலாம். ஒவ்வொரு ஏஜென்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கரை வந்து இந்த இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா 10,000லேருந்து 25,000 வரைக்குமே வந்து கமிஷன் வச்சு தான் அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடை கமிஷன் இல்லாமல் நீங்கள் நேராக போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. டைரக்ட் இன்ஸ்டியூட் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. இன்னும் ஒரு சில இன்ஸ்டியூட் வந்து இதில் திறக்காமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போகிறப்ப ஏதாவது இன்ஸ்டியூட் திறந்திருக்கு அப்படின்னா அங்கே டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நேராக ஒரு நாள் செலவு பண்ணி, ஒரு நாளோ 2 நாளோ உங்களோட லைஃபையே முடிவு பண்ண போகிற விஷயம் இது. அதனால் ஒரு நாளோ 2 நாளோ நீங்கள் இங்கே இந்தியாவில், அதாவது நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து கிளம்பி நேராக சென்னை போயிருங்க. ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் டேரெக்டாக இந்த அட்ரஸுக்கு நேராகவே போங்க. ஓகேங்களா? நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு திறந்துருக்கான்னு பாருங்கள். அப்படி திறந்துருந்து பசங்கள்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நேராக அவங்கள்ட்டே போய் கேளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் புக் பண்ணி வைங்க, நாங்களே கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ஸ்டியூட் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஐ திங்க் நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம டெலகிராமில் சொன்னது உண்மையாக இருந்தால் எஸ்வியோ ஹைடெக்கா இந்த 2 இன்ஸ்டியூட்டில் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் புக் பண்ணி வைங்க உங்களோட இதை, நாங்கள் வந்து உங்களோட ஃபோன் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தானா. புக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து அவங்க எப்போ வந்து உங்களோட லைன் வருதோ அந்த டைமில் உங்களை கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வைங்க. நீங்கள் இதை வந்து இப்போ அங்கே போனாலும் அதை தான் சொல்ல போகிறாங்க. ஆனால் அந்த ஆன்லைனில் புக் பண்ணுறது எப்படி அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் அவங்கள்ட்ட தெரிஞ்சுட்டு வந்துடலாம்ல. ஸோ நீங்கள் நேரடியாக அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி எப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் ஏற்றுவீங்க, டெஸ்ட் ஏற்றுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, எத்தனை நாள் ஆகும் அப்படின்ற எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க. இவங்க யாருமே வந்துட்டு மிகப்பெரிய அமௌண்ட்டாக வாங்குறது கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் வாங்குறாங்க. அட்வான்ஸ் எதுவும் பே பண்ண சொல்கிறாங்களா அட்மிஷன் போடுறதுக்குன்னு கேட்டுக்கிட்டு ரொம்ப குறைவான அமௌண்ட்டாக இருந்தால் மட்டும் பே பண்ணிட்டு வாங்க. வெயிட்டிங் டைம் எவ்வளோ நாளுன்றதையும் பார்த்துக்கோங்க. அந்த வெயிட்டிங் டைம் வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு, அதாவது இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கையில பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இப்போ மார்ச் மாதம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டியூட் வந்து சின்ன சின்ன இன்ஸ்டியூட் டெஸ்ட் அடித்து அனுப்பிட்டு தான் இருக்காங்க. மாதத்துக்கு 2 ஒர்க்கரு 4 ஒர்க்கரை மட்டும் டெஸ்ட் அடித்து அனுப்புகிறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு ஹைதராபாத்தில் போயிட்டு மெயின் டெஸ்ட் அடிக்க வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஹைதராபாத்தில் மெயின் டெஸ்ட் அடிக்க வச்சு அவங்கள பாஸ் பண்ண வச்சு அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இது மாதிரி நீங்களும் வந்துட்டு இந்த இன்ஸ்டியூட்டுக்கெலாம் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் எந்த இன்ஸ்டியூட் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல, அவங்க பேசலே சரி ஓகே நம்ம போயிடலான்ற மாதிரி நம்பிக்கை யாருக்கிட்ட வருதோ அவங்கள்ட்ட நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தரகர் கமிஷனை குறைக்க முடியும். அதே மாதிரி நம்ம உண்மை நிலவரம் என்னங்கிறதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? எப்போ வந்து ஓப்பன் ஆகும், எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற, ஏன்னா இன்ஸ்டியூட்டு போய் சொல்ல வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட போய் சொன்னாங்க அப்படின்னா அங்கே இன்ஸ்டியூட் நடத்த முடியாதுல்ல. இத்தனை நாளில் உன்னை ஏற்றுறோம், இவ்வளோ நாள் ஆகும்பா, வெயிட்டிங் டைம் இவ்வளோ நாள் அப்படின்ட்டுனா அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிற டைம் உங்களுக்கு ஒத்து வருமா, சில பேர் ஒரு 8 மாதம் 9 மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 9 மாதம் வந்து சரி நான் வெயிட் பண்ணி டெஸ்ட் அடித்து போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டோ இல்லை உங்களுக்கு உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோ நீங்கள் வந்துட்டீங்கன்னா 8 மாதத்துக்கு அப்புறம் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் டெஸ்ட் அடித்து நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம் பாருங்கள். ஸோ வந்துட்டு இப்போதைக்கு வந்து அதிகமாகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் இருக்க ஏஜென்ட்டுகள், அதாவது இடைத்தரகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டே கண்ணில் காமிக்காமல் 50,000 கொடு, 60,000 கொடு, 50,000 வந்து கொடுத்து அட்மிஷன் போட்டுருவோம், உன்னை வந்து இத்தனை நாளில் ஏற்றிடுறேன், அத்தனை நாளில் ஏற்றிடுறேன், மே மாதத்துலேருந்து கோட்டா அதிகமாக வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் உங்களை இன்ஸ்டியூட்டே கண்ணில் காமிக்காமல் அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கட்டிடாதீங்க. ஏன்னா அவங்க இன்ஸ்டியூட்டில் தான் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கட்டுறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதனால் தயவுசெய்து வந்துட்டு நான் சொன்னதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பணத்தை ஏமாற்றாமல் ஒன்று நீங்கள் டெஸ்ட் அடிக்கலாம், பணத்தை வந்து அவங்க ஏமாற்ற முடியாது உங்கள்கிட்ட. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு பாஸ், ரொம்ப லேட் ஆகும், ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா வேறு பாஸில் கூட நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்டியூட்டுக்கெலாம் வந்து நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. வேறு யாராவது எங்கேயாவது டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட் ஓப்பனில் தான் இருக்குது, நான் இப்போ தான் டெஸ்ட் அடித்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன டெஸ்ட் அடிச்சிங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது அட்ரஸ் தெரிஞ்சாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அங்கே போய் மற்றவங்களும் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.